என் பேர் ராஜேந்திரன். புனர்ஜென்மம் எங்கள் மச்சானுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தோம். இப்போ 3rd டோஸுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டோஸோட கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தார். செகண்ட் டோஸில் வந்து ஓரளவு ரெக்கவர் ஆனார். இப்போ 3வது செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு 3வது வந்திருக்கோம். இப்போ ஆள் நல்லா இருக்கிறாரு. அவர் எந்த வலி இல்லை, பெயின் இல்லை. வேறு கிட்னிலையும் லிவரில் யூரின் பிளாடர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை ஃபஸ்ட் டோஸில். இப்போ வந்து அந்த இடத்துல 2 இடத்துலையும் இல்லை. சாப்பாடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பாடும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த சாப்பாடை சரியாக ஃபாலோ பண்ணதுனால அந்த மருந்தும் அது கூட சேர்ந்து வேலை செஞ்சுது. அவர் இப்போ நல்லா ரெக்கவரி ஆகிறாரு. பெயின் எதுவும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு இடத்துல அந்த ஆரம்பித்த இடத்துல மட்டும் இருக்குது. ஆள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸு டல்லாக இருந்தார். இப்போ ஆள் நல்லா தெளிவாகிறாரு. புனர்ஜென்மத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய பேரை ரெக்கவர் பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அவருக்கு ஆரம்பத்துலேருந்து மோஷன் போகிற இடத்துல தான் இருந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஈமோ ரேடியேஷன் எல்லாமே கொடுத்து ஒரு 8 lakhs வரைக்கும் செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணி லாஸ்ட்டாக வர்றப்போ என்னன்னா கையை வச்சுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேறு சாய்ஸஸ் போயிருப்போம். அவங்க லாஸ்ட்டாக வந்தவங்க ரொம்ப ஆள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ இருக்கலாம். அதனால் சரி வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வந்து நான் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் நல்லா ஆகிட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கிறாரு, தெளிவாகிறாரு. இன்னும் போக போக ஸ்கேன் ரிசல்ட் எடுத்து பார்த்து அந்த ரிசல்ட்டை பார்த்து தான் சொன்னாங்க அவங்களும்.